அதுக்கு இவங்க தான் வந்து ஒரு சொல்யூஷனாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி கேமலை வச்சு தான் வந்து பானையெல்லாம் எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இவங்க ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. லைக் அந்த சாமிக்கு படையிலிடுறதுலேருந்து பூஜை செய்கிறதுலேருந்து எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள்னால இவங்க ஒரு பானை செய்பவர்கள் தானே அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்டிருக்காங்க. அதனால இப்போ வந்து இந்த ஆர்ட், அதாவது இந்த பானை பண்ணுறதே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி இந்த மீனாட்சி அம்மன் கோவில்லையும் இவங்களுக்கு மதிக்கிறது இல்லை. ஆனால் இப்போவும் இவங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இவங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தராங்க. சமுதாய ஏற்றத்தாழ்வு எப்படி வந்துச்சு அதை பற்றி தெரியுமா? அது வந்து நார்மலாக சொல்கிறது தான். இவங்க ஒரு என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்க சாமிக்கு, அது அதனால வந்து இவங்களை எப்படியா மட்டம் தட்டணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அது எங்கேருந்து தொடங்குச்சு அதை பற்றி தெரியும்? அதை பற்றி தெரியும். சொல்லுங்க தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அருள்மொழி. நான் வந்து அருள்மொழியா? யார் பேருன்னு தெரியுமா? தெரியும், ராஜராஜ சோழன். சரி. இதில் அந்த ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிற டாப்பிக்கில் எனக்கு அடுத்த டாபிக் செம்பு மற்றும் வெண்கலம் காலம். ஏன் காலம்னு அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் சிந்து சமவெளியில் 70% பொருட்கள் செம்பால தான் செஞ்சுருக்காங்க. அந்த காலம் இப்போ நம்ம வீட்டிலலாம் தங்கமோ வைரமோ எந்த வேல்யூ சிஸ்டமில் பார்ப்போமோ அதே வேல்யூ சிஸ்டமில் அவங்க செம்பை பார்த்துருக்காங்க. அதாவது அந்த மெட்டல் ஆஃப் ப்ராஸ்பேரிட்டி. அந்த காலத்தில் அந்த செம்பில் அர்சனிக் அப்படிங்கிற ஒரு மெட்டலாய்ட் கலந்துருக்கு. அது இயற்கையாகவே கலந்துருக்கா, இவங்களே இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது இது வரைக்கும் தெரியல. இப்போ பில்டிங்ஸ் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, மெஹர்கர் மற்றும் பல்சிஸ்தான் போல பகுதிகளில் இந்த மாதிரி பில்டிங்ஸ் வந்து செம்பு தயாரிக்கிற ஃபேக்ட்ரியாக இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பானை வந்து முதுமக்கள் தாலி, அதாவது இறந்தவங்களையோ இல்லை ரொம்ப வயது முதிர்ந்தவங்களையோ புதைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த முதுமக்கள் தாலி வந்து செம்பால செஞ்சுருக்காங்க. அப்புறம் இந்த கோல்டன் பொம்மை வந்து ஆதிச்சநல்லூர்ல 3500 years முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களோட பழமையை குறிக்குது. இப்போ நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. நம்ம ஒரு யுடென்சில் செம்பில் பண்ணுவாங்க கூட பர்ஃபெக்டாக ஒரு இதில் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் அப்போ தெர் வாஸ் அ பேரியர். இவ்வளோதான் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இது தமிழர்களோட மெட்டாலஜிக்கல் பிரில்லியன்ஸை காட்டுது. எப்படி இதை தமிழர்கள் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய செம்பு பானையோடுகளில் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ தமிழர்கள் அங்கே வாழ்ந்துருக்காங்க, அங்கே அவங்க நிறைய விஷயத்தை கற்றுட்டு அதையும் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருந்தது. வேறு இதெல்லாம் எப்படி கைட்டே வரைஞ்சதுன்னா விற்பனைக்கு ஆனால் இதெல்லாம் என்ன எதை குறிக்கும்?